கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 46வது சூரா சூரை அஹ்காஃப், பிறகு 47வது சூரா சூரை முஹம்மத், பிறகு 48வது சூரா சூரை ஃபதஹ், பிறகு 49வது சூரா ஹுஜராத், 50வது சூரா சூரை காஃப் ஓதி முடித்துள்ளோம். கடைசியில் 51வது சூரா சூரை தாரியாத் ஆரம்பித்து 30 வசனங்களை ஓதியுள்ளோம். 26 ஜூஸ் முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு உபதேசம் சூரை ஹுஜராத்தில் ஒரு ஆயத், அதில் இருக்கிற ஒரு உபதேசம். பயான் கேட்டதுக்கு பிறகும் மனசு கேட்காது உபதேசம் கேட்குறதுக்காக. இன்ஷா அல்லாஹ் கேட்டு தான் ஆகணும். இந்த உபதேசம் நம்ம கேட்கலன்னு சொன்னால், அதிலே அல்லாஹ் பிடிச்சிட்டான்னு சொன்னால் நம்முடைய மறுமை போயிடும். என்ன உபதேசம் அது? யா ஐயுஹல்லதீனா ஆமனு, மோமின்களே. உபதேசம் கேட்குறோம் பாருங்க, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவனுக்கு தான் உபதேசம் கேட்க வைப்பான். உபதேசம் கேட்கலன்னு சொன்னால் அவன் திருந்தணும்னு சொல்லி அல்லாஹ் நாடவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மோமின்களே. இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பினபைன், உங்களிடத்தில் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான். அந்த செய்தி கொண்டு வரவன் எப்படி? தீயவன். நமக்கு தெரியும், அவன்கிட்ட பொய் பேசுகிற பழக்கம் இருக்குது, அவன்கிட்ட ஃபசாத் பண்ணுற பழக்கம் இருக்குது, அவங்கள்ட்ட மற்றவங்கள் மீது அவதூறு செய்கிற பழக்கம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட மோசமானவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தா ஃபதபையனு, முதல்ல தெளிவாக்கிக்குங்க, அது உறுதியான செய்தியா இல்லையான்னு சொல்லி தெளிவானதுக்கு பிறகு அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை மறுக்கணுமான்னு சொல்லி பார்க்கணும். என்ன ஆகும்? அந்துசீபு கௌமம் பிஜஹாலத்தின், அவனுடைய பேச்சு கேட்டதுக்கு பிறகு அறியாமையின் காரணமாக ஒரு கூட்டத்தினர் மீது நாம் தீங்கு செஞ்சுருவோம். அவன் பேச்சு கேட்டு என்ன ஆகும்? ஃபதுஸ்பிஹு அலாமா ஃபால்தும் நாதிமீன், எது நீங்கள் செய்தீர்களோ அதன் மீது கை சேதம் கை சேதம் செய்கின்றவர்களாக ஆகிவிடுங்கள். இது எப்போ ஆயிடுச்சு? இந்த வசனம் எப்போ இறங்குனது? ஒரு போர் இல்லை, ஜகாத் சதகா வாங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை, புதுசாக முஸ்லிமானவர், ஃபதஹ் மக்காவுக்கு பிறகு முஸ்லிமான சஹாபி, அவர் பேர் வலீத் பின் உக்பா இப்னுல் முஈத், அவருக்கு அனுப்பினார். அந்த கூட்டத்தினர்கிட்ட போங்க, பனு முஸ்தலஹ், அவங்கள்ட்ட போய் சதகா ஜகாத் எடுத்துகிட்டு வாங்க. இவர் போகிறாரு. இவருக்கும் அந்த கூட்டத்தினருக்கு சில பிரச்சனை இருக்குது. அது அவருடைய மனசில் இருக்குது. நான் போனால் எனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவருடைய மனசில் இருக்குது. போனார். இவரை பார்த்த உடனே அந்த கூட்டத்தினர்கள் எல்லாமே சேர்ந்து வந்தாங்க. இவர் என்ன நினச்சிட்டாரு, இவருக்கு தாக்குறதுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொன்னார், அந்த கூட்டத்தினர்கள் முஸ்லீமாக இல்லை, இப்போது நான் சதகா கேட்குறதுக்கு ஜகாத் வாங்குறதுக்கு போனால் எனக்கு தாக்குறதுக்கு வந்துட்டாங்க, அதனால் அவங்க சரியான கூட்டம் இல்லைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட செய்தி கொடுக்குறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையில் ஒரு படை அனுப்புகிறார், ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். சொல்லி என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி பாருங்கள், அவங்க அப்படியே முஸ்லீமாக இருக்கிறாங்களா இல்லை காஃபிராக மாறிட்டாங்களா. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே போய் இரவில் இருந்து ஆளுங்களை அனுப்பி அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, பாங்கு சொல்கிறாங்க, தொழுகிறாங்க, குர்ஆனை கேட்குறாங்க, ரசூலுல்லாவை நேசிக்கிறாங்க. இந்த செய்தி கிடைத்த உடனே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க முஸ்லீம்கள் தான். அப்புறம் அந்த கூட்டத்தினர்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், என்னப்பா ஆயிடுச்சின்னு சொன்னால், அவர் வந்த உடனே சந்தோஷமாக அவரை சந்திக்கிறதுக்காக நம்ம போனோம். ஆனால் அவருடைய சிந்தனையில் என்ன இருக்குது, எனக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக அடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்துச்சு. அந்த சிந்தனையின் காரணமாக தப்பாக விளங்கிட்டார். ஆனால் இங்கே வார்த்தை என்ன வந்துச்சு ஆயத்தில், ஒரு தீயவன். ஆனால் இந்த சஹாபிக்கு நாம் தீயவன் சொல்லக்கூடாது. இது ஒரு பொதுவான சட்டம். அந்த சம்பவம் நடந்தப்போ
அல்லாஹ் தாலா ஒரு பொதுவான சட்டத்தை அனுப்பிட்டான். ஏன்னா அவர் வேணும்னு செய்யலைல்ல, அவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாக விளங்கிட்டாரு. அதனால அந்த சஹாபிக்கு நாம் ஃபாசிக் சொல்ல மாட்டோம். ஆனால் நமக்கு இதுலேருந்து பாடம் என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னால், ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் லட்டு சாப்பிட்ற மாதிரி எடுத்துடக்கூடாது. பாய் ஹேனா பாய் அப்துல் ரஹீம் இந்த மாதிரி திருடிட்டான் பாய், அஸ்தக்ஃபிருல்லாஹ், காப்பாற்றணும். அப்படியா? அதான் கேட்குறதுக்கு நம்ம காது காத்துக்கிட்டு இருக்கு, குப்பை எடுக்கிறதுக்கு தான் காது ரெடியாக இருக்குது. அப்படியா? மகிழ்ச்சி, பாசிட்டிவ் ஆயிடுச்சு, டேயே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சில பேர் போராக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னால், வரீங்களா டீ சாப்பிட்டுட்டு வரலாம்? டீயா? என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஜுபேர் என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? இமாம் சாப் பற்றி சொல்கிறார், நம்ம நண்பர் ஜுபேர் என்ன பண்ணார்? ஜுபேர் ஓடிட்டார். அப்படியா? கவலையாக இருந்துச்சு. ஜுபேர் பற்றி கேட்ட உடனே எப்படி ஓடிட்டார்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம் மிருகங்களாக இருக்கிறோம். ஒருத்தருடைய தவறு கேட்ட உடனே நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சொன்னால், முஸ்லிம் தூரம், ஒரு மனிதனே இல்லை. நாம் புரியுதாங்க? அப்போது மோமின் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன இருக்குது? மற்றவர்களுடைய குறை கேட்குற உள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால், அசுத்தமான உள்ளம். நான் எப்பாவது சொன்னேன்ல, நான் பெரிய பாவின்னு சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, திருடு இருப்பார், இது பண்ணியிருப்பார், அது பண்ணியிருப்பார். அல்லாஹ் காப்பாற்றிட்டான். இந்த உள்ளத்தில் இருக்கிற பாவங்கள் இருக்குது பாருங்க, பொறாமை, மற்றவங்களுடைய குறை கேட்ட உடனே நிம்மதி கிடைக்கிறது. உங்கள் பையன் எவ்வளோ மார்க் வாங்கினா? என் பையன் 540. தம்பி பையன் எவ்வளோ வாங்கினா? 520. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பலவீனமான ஈமான். இதெல்லாம் எப்போ கழுவணும்? இந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த குறைகள் எல்லாம் எப்படி கழுவணும்? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவருக்கு ஏன் தப்பாக தெரிஞ்சிச்சின்னு சொன்னால், நம்முடைய சிந்தனையில் ஒரு விஷயம் இருக்கும், அது அதிகமாகிடுச்சின்னு சொன்னால், நம்முடைய சிந்தனையில் எது இருக்கிறதோ அது நடக்கிற மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை கேட்டால் தெளிவாக்கணும். இனிமேல் யாராவது நம்மள்கிட்ட கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு தீங்கு நடக்கணும், மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் வரணும், இந்த ஆசை இருக்குது பாருங்கள், இது நாம் உள்ளத்திலிருந்து எடுத்துடணும். இந்த ஆசையே வருது. மனிதன் எப்போவுமே நான் தான் டாப்பில் இருக்கணும்னு சொல்லி ஒரு கெட்ட ஆசை மறைஞ்சு இருக்கும் உள்ளத்தில். அப்போ நான் உயர முடியாது. எந்தெந்த விஷயத்தில் நான் உயர்வாக இருக்கிறேனோ, நான் இப்போ பயான் பண்ணுறேன், நீங்கள்லாம் பயான் பண்ணல, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் பயான் பண்ணுறேன். ஒரு கால் ரஃபீக் பாய் நல்லா பயான் பண்ணிட்டாரு, அழகாக பயான் பண்ணுறாரு, தமிழில் வள்ளுவருடைய திருக்குறள் வச்சு பயான் பண்ணுறாரு. இப்போ நான் அவர் மாதிரி பயான் பண்ண முடியாதுல்ல. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன? நான் தான் மேலே இருக்கணும்னு சொல்லி. இப்போ அவரோட நான் மேலே போக முடியாது. நான் போய் இப்போ வள்ளுவர்கிட்ட போய் தமிழ் கற்றுக்கிட்டு பேச முடியுமா? முடியாது. அவர் அழகாக பேசுகிறாரு, என்னால் அது பொறுத்து கொள்ள முடியல. ஏன்? நான் தான் மேலே இருக்கணும்னு சொல்லி அந்த நோய் இப்போ கூட இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், என்னால் மேலே வர முடியலல்ல, அவர் காலை இழுத்து அவருக்கு கீழே வர வைக்கிறதுக்கு பார்ப்பேன். அதான் பிரச்சனையே. அதான் மற்றவர்களுடைய குறைய கேட்குறோம், மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுகிறோன்னு சொன்னால் காரணம் என்ன? நான் மேலே வர முடியல. அப்போ என்ன செய்யலாம்? அவன் மேலே இருக்கிறான்ல, எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கல, எனக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து கிடைக்கல, எனக்கு அந்த மாதிரி மக்கள் நேசிக்கல, அவருக்கு நேசிக்கிறாங்க, அவருக்கு பதவி கிடைச்சிருக்கு, அவருக்கு அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னு சொன்னால், சரி என்னால் அதை அடைய முடியாது, அவருடைய பேருக்கு எடுத்து விட்டுடலாம், அவருக்கு நேசிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லி அவர்கிட்ட தவறு ஏதாவது சொல்லி 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 ஏமாத்திடலான்னு சொல்லி அந்த கெட்ட எண்ணம் இருக்குது பாருங்க. அது எப்படி எடுக்கணும்? அது எப்படி எடுக்கணும்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தான் எல்லாமே. இன்றைக்கி அடுத்து யா யூஹன்னாஸ் ஹாந்தும் ஹாஉலாய் துதஊன லிதுஃபமின்கும் மைபഖல் வமைபഖல் ஃபைன்னமா வல்லாஹுல் கனி வஅன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், எல்லா ஆற்றலுங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். நாம் யார்? எல்லாமே பிச்சைக்காரர்கள். அல்ஹம்துலில்லாஹ்வுடைய மெசேஜ் என்ன?
ஒவ்வொரு தொழுகையில் அல்ஹம்துலில்லா ஓதுறோம்ல, அந்த அல்ஹம்துலில்லாவுடைய மெசேஜ் என்ன? எல்லா பண்புகள், நல்பண்புகள், எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான். நாம ஜீரோ, நாம ஒரு ஜீரோ. எல்லா ஆற்றல்களுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹு தாலா. நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஆற்றல்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த ஆற்றல்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஒவ்வொரு ரக்காத்துல அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓத சொல்றான். அப்போ அந்த விஷயம் மாரிஃபத் சொல்லுவாங்க. அந்த விஷயம் விளங்கிச்சின்னு சொன்னால் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். அவனுக்கு என்னுடைய மறுமை சரியாக இருந்தால் போதும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் உயர்ந்து போகட்டும், அவன்கிட்ட இருக்கிற திறமை எல்லாமே அவனுடையது இல்லை, அது அல்லாஹ்வுடைய அழகு. அது புரியுதாங்க? அவன்கிட்ட நமக்கு அழகு தெரியுது பாருங்க, அந்த அழகு அவனுடையதா? அல்லாஹ் அவனுடைய அழகை காமிக்கிறான். அவன் இஷ்டப்படி எங்கேயாவது காமிப்பான், இங்கே காமிப்பான், இல்லைன்னா நாளைக்கு அங்கே காமிப்பான். புரியுதா? அப்போ அந்த நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இல்லை. நானும் ஒரு ஜீரோ, அவனும் ஒரு ஜீரோ தான். அந்த ஆற்றல் எனக்கு தெரியுது பாருங்க, அது யார் கொடுத்தது? அல்லாஹ்வுடைய ஆற்றல். இந்த மனசில் வந்துச்சின்னு சொன்னால் மற்றவர்களுடைய குறை கேட்குற பழக்கம் நம்மள்கிட்ட இருக்காது. இப்போ யாராவது ஒருத்தர் இப்போ நம்முடைய மனசில் மற்றவர்களுடைய குறை கேட்குற ஆசை இல்லை, ஆனால் தப்பான செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எந்த விஷயத்தில் உனக்கு அறிவு இல்லையோ, நாலேஜ் இல்லையோ, அந்த விஷயத்தை பின்பற்றாதே. இன்ன ஸமா வல் பஸரா வல் ஃபுஆதா, நிச்சயமாக செவி, பார்வை, உள்ளம், இன்ன ஸமா வல் பஸர் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். அப்போ ஒருத்தர் சொன்னார்னா, இனிமேல் நாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஆசை இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய குறை கேட்குற ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன சொன்னார்னா, என்னப்பா ப்ரூஃப், எப்படி சொல்கிற நீ, யார் சொன்னா, ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஷைத்தான் ஓடுற மாதிரி ஓதிடுவான். ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டா நாம் மற்றவங்களுடைய குறை கேட்குற ஆளுங்களா இல்லையா, மற்றவங்களுடைய குறை கேட்டு மகிழ்ச்சி பெறுகின்ற ஆளுங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஜுப்பா வாங்கி கொடுப்பீங்களா? துவா துவா துவா. ஒரு இஃப்தாரில் ஒரு துவா செய்யுங்க எனக்காக, அது பெரிய ஒரு குரோர் கொடுக்கறதை விட அதிகம். ஒரு துவா இஃப்தாரில் நமக்கு ஆசை. நம்ம எப்படி இந்த சில பேர் இருப்பாங்க, ஃபசாத் பண்ணிகிட்டே சுற்றுவாங்க. அவங்க ஃப்ரீயாக நம்மள்கிட்ட அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்கிற தைரியத்துடன் நம்மிடத்தில் அவன் பேசுகிறான்னு சொன்னால் நாம் மற்றவங்களுடைய குறை கேட்குறவங்க. அவன் எல்லாத்துக்கிட்ட போவான், நம்மகிட்ட வரமாட்டான்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவன்கிட்ட போனால் எதுவுமே நடக்காது, அதனால கிட்ட வரமாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி சுற்றுறவங்க கிட்ட கூட வரமாட்டாங்க. சில எல்லாமே நமக்கு நேசித்தா நம்ம நல்லவங்க இல்லை, கெட்டவங்களை நமக்கு வெறுத்தால்தான் நாம் நல்லவங்க. முனாஃபிக் கூட நமக்கு நேசித்தா, முனாஃபிக் நமக்கு ரசூலுல்லாஹ்க்கு முனாஃபிக் எதிரியாக இருந்தா இல்லை, அப்போ நமக்கு மட்டும் எப்படி முனாஃபிக் நண்பராக ஆகிடுவான்? அப்போது அந்த மாதிரி மற்றவர்களுடைய குறை சொல்கின்றவர்கள் நம்மிடத்தில் குறை சொல்லலைன்னு சொன்னால் அதுக்கு பெரிய ஒரு சுப செய்தி என்னான்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், இவன்கிட்ட நாம் சொன்னால் இவன் நம்ப மாட்டான், வேறு கிராஸ் கொஸ்டின் பண்ணுவான், மாட்டி கொடுத்துருவான், அதனால் இவன் பக்கத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட ஃப்ரீயாக எல்லாமே குப்பை கொட்டுறாங்கன்னு சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான்? இது டஸ்ட்பின்னு, இது பெரிய குப்பை தொட்டி, இதில் யாரை பற்றி வேணாலும் சொல்லலாம். புரிஞ்சிச்சாங்க? அப்போது யாரை பற்றியும் நாம் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன். ஒரு முழுமையான முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மீது ஹராம். ஹராமுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று கண்ணியமானவன், இன்னொன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன மாலுஹு தமுஹு வ மாலுஹு வ இருதுஹு, அவனுடைய இரத்தம், அவனுடைய பொருள்கள், அவனுடைய மரியாதை, இது எல்லாம் மூணுமே ஹராம்.
தடை செய்யப்பட்டு இருக்கிறது அல்லது கண்ணியமானதுன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமுடைய இரத்தமும் நாம் கொலை செய்யக்கூடாது, அவனுடைய பொருளும் நாம் எடுக்கக்கூடாது, அவனுடைய மரியாதையும் நாம் எடுக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய மரியாதை நாம் எடுத்துட்டோம்னு சொன்னால், மறுமை நாளில் அந்த முஸ்லீம் நம்ம இடத்துல வந்து நம்முடைய நன்மைகள் இருக்கும்ல, தராவி தொழுதோ அதெல்லாம் இருக்குல்ல, அவன் வந்து கேட்பான், யா அல்லாஹ், என் பின்னால் இவன் புறம் பேசுனா, இவனுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுங்க. யாரெல்லாம் நமக்கு பின்னால் பேசுகிறாங்களோ உண்மையில் உதவி செய்கிறாங்க, நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. தான் டென்ஷன் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் பின்னால் பேசுகிறாங்களா, பேசிட்டு போப்பா, எவ்வளோ வேணாலும் பேசிட்டு போ, லோடு நிறையா இருக்குது, பாவங்கள் நிறையா இருக்குது, அள்ளிட்டு போன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம், தெரிஞ்சு நம்ம அவதூறு செஞ்சிட்டோம், ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிட்டோன்னு சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹு தாலா நமக்கு நிற்க வச்சு நரகத்தில் கொடுக்குற சூடான தண்ணி இருக்குல்ல, வயிறு ஃபுல்லாக எரிஞ்சிரும். அந்த சூடான தண்ணி நமக்கு அல்லாஹ் குடிக்க வைப்பான். குடிக்க வச்சுட்டு, அவனை பற்றி நீ சொன்ன இல்லை, அது உண்மையாக இருந்தால் அவன் வயிற்றுலேருந்து வெளியில் வரட்டும். அது வராது, அந்த தண்டனையில் இருப்பான். இனிமே யாருடைய குறையும் மற்றவங்களுக்கு தேவை இல்லாமல் சொல்லக்கூடாது, தேவை இல்லாமல் சொல்லக்கூடாது. புரிஞ்சிச்சாங்க? ஒருத்தர் வந்து இனிமேல் நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவி செய்யணும். தாவனும் அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலையும் தக்வாலையும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். யாராவது நம்மகிட்ட வந்து சொன்னால் அவருக்கு இது பண்ணிடுங்க. எப்படி தெரியும் உனக்கு? யார் சொன்னா? நீ பார்த்தியா? ஒருத்தர் அப்படி தான் வந்தார், ஒரு பெரிய ஆலிம் பற்றி சொன்னார். அந்த ஆலிம் வந்து நான் பார்த்தேன், தியேட்டருக்கு போகிற ஆலிம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆயத்தை அப்போவே நம்ம படிச்சிருந்தோம். நான் கேட்டேன், தியேட்டருக்கு அவர் போனாரா? ஆமாம். நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்களா? இல்லை, அந்த தியேட்டருக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தார். டே அஸ்தக்ஃபிருல்லா, கதை 25% வச்சு 100% எழுதலாமா? இருக்குது. யார்கிட்ட இருக்குது இந்த கெட்ட பழக்கம்? நம்மள்கிட்ட இருக்குது இந்த கெட்ட பழக்கம். ஒரு 40% தெரிஞ்சிச்சுன்னா 100% சொல்லி பேசுறது. பேசக்கூடாது. நான் சத்தம் போட்டு சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே செய்கிற பாவம் இது எல்லாமே செய்கிற பாவம். இது கேட்டதுக்கு பிறகும் இந்த நம்மள்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கே, இதுலேருந்து நாம் தப்பிக்கணும்னு சொல்லி மனசு வரலைன்னு சொன்னால் நாம் இபாதுர் ரஹ்மான் இல்லை. உபதேசம் கேட்டதுக்கு பிறகு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம்ல, எந்த ஒரு கை சேதமும் இல்லை, இன்னைக்கு கேட்டோம் நாளைக்கு விட்டுருவோன்னு சொல்லி இருந்தால் நாம் இபாதுர் ரஹ்மான் இல்லை. இபாதுர் ரஹ்மான் யார்? ஒரு வசனம் வந்துச்சுல, வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்டார்கள் என்றால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அந்த உபதேசம் மீது செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டாங்கன்னு சொன்னால் அந்த உபதேசம் கேட்க மாட்டாங்க, உபதேசத்தை பார்க்க மாட்டாங்க. அப்போது இந்த உபதேசம் கேட்டதுக்கு பிறகும் ஆஹா அவ்வளோ நாளா நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி மனசில் வந்துச்சின்னு சொன்னால் நான் மோமின். மனசில் வரலன்னு சொன்னால் நான் யார்? சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன், குருடர்கள், பார்வை இல்லாதவர்கள், பேச தெரியாத ஊமைகள் சொல்லி ஆயிடும். இன்னொரு விஷயம், தேவை ஒரு குறை நம்ம பார்த்துட்டோம், தேவை இருந்தால் தான் அந்த குறை மற்றவங்களுக்கு சொல்லணும். தேவைன்னா என்ன? ஒருத்தர்கிட்ட வந்து மோசடி செய்கிற பழக்கம் இருக்குது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் அவன் கூட பிஸ்னஸ் பண்ணலாமா பார்ட்னர்ஷிப்பில், இப்போ தேவை இருக்குது, இல்லைப்பா வேணாம். டீட்டெயிலாக சொல்லக்கூடாது, என்ன ஆயிடுச்சு வேணாம். ஏன் வேணாம் சொல்கிறேன்ல? இவருக்கு ஆசை, क्या 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 खबर की मट्टी खाओ है वो क्या ख्वाहिश, खुद के गुनाह नहीं, தன்னுடைய பாவங்கள் இல்லையா? அவ்வளோதான். ஒரு கெட்டவன் இருக்கா, அவன் போய் பொண்ணு பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க, அவனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாமா? மோசமானவன் இருக்கான், ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கா, குடி பழக்கம் இருக்குது, நமக்கு தெரியுது, அப்போ வேணாங்க. அவ்வளோதான். என்னன்னு சொன்னால் அவருடைய மட்டி சாப்பிடுங்க சொல்லிட்டேன்ல, வேணாம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம், சின்ன தவறுகள் நம்மள்கிட்ட இருக்கிற தவறு தானே. சிகரெட் அடித்தான், அதுக்காக இது சின்ன தவறுகள், நானும் செய்கிறேன் நீனும் செய்கிறேன்னு இருக்க தவறுகள் எல்லாமே பார்த்தோன்னு சொன்னால் மலக்குக்கு தான் நம்ம கட்டி கொடுக்கணும் பொண்ணை. ஒரு தப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி
இதில் என்னது துர்பீனில் பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னால் என்னம்மா டெலிஸ்கோப்பில் பார்த்தா பொண்ணு கல்யாணமே ஆகாது, மலக்கு தான் எடுத்துகிட்டு வரணும். மனிதன் சொன்னால் குல்லு பனி ஆதமா ஹத்தாவுன், ஆதமுடைய ஒவ்வொரு பிள்ளையும் தவறு செய்கிறவர் தான். ஹைருல் ஹத்தாயினா தவ்வாபூன், தவறு செய்கின்றவர்களிலே சிறந்தவர் யார்? பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு தேவை இருந்தால் தான் மற்றவர்களை பற்றி சொல்லணும். மற்றவர்களை குறை தெரிஞ்சால் கூட மறைக்கணும். மறைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? சுப செய்தி. மறுமை நாளில் நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய நாக்கு, இது எல்லாமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். எல்லோருக்கும் முன்னால் நாம் செய்த தீமைகள் காண்பிக்கப்படும். அப்பாவும் இருப்பார், அம்மாவும் இருப்பார், பிள்ளைகளும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மற்றவங்களுக்கு காட்டக்கூடாதா? ஆசை இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார். மன் சதரா உயூபன் நாஸ், யார் மக்களுடைய குறைகளை மறைக்கின்றானோ, சதரல்லாஹு உயூபஹு, அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைப்பான். யௌமல் கியாமதி, மறுமை நாளில். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுக்கு பிறகு யாரை பற்றியும் தேவை இல்லாமல் குறை பேச மாட்டோம், யாருடைய குறையும் நாம் கேட்க மாட்டோம். முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாவுடைய பேச்சை நம்பி மற்றவர்களுடைய குறைகளை நாம் மறைப்போம். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் கண்ணியமாக நாம் எந்த ஒரு குறை, நம்முடைய குறைகள் யாருமே பார்க்காத மாதிரி மறுமை நாளில் கண்ணியமாக நாம் இருப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.